தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் விருப்பம், ஏக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் யார் ஒருவரையும் இழந்து விட வேண்டுமென்று விரும்பவில்லை. ஆண்டவர் எல்லோரையும் நேசித்து, எல்லோரையும் அன்பு செய்து, அவர்கள் எல்லோரும் மீட்பு அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரின் விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. எல்லா மனிதரையும் அரவணைத்துக் கொள்வது. ஒருவரையும் ஆண்டவரின் அன்பிலிருந்து, ஆண்டவரின் மீட்பிலிருந்து ஆண்டவர் விலக்கிவிட விரும்பவில்லை. எல்லோரையும் அணைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். அப்படியென்றால் ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார்! ஆண்டவரது மனநிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது! எவ்வளவுதான் மனிதர்கள் இடறி விழுந்தாலும், தவறு செய்தாலும், பாவ நிலையில் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் மீட்பை மையப்படுத்துகிறார், உண்மையை மையப்படுத்துகிறார். எல்லோரும் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீட்பு எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மையை தெரிந்து கொண்டு மீட்பினை உணர்ந்து கொள்ளுகிற வரையில் ஆண்டவர் ஒரு நாளும் ஓய்வதில்லை. நம் எல்லோருக்காகவும் ஆண்டவர் காத்திருக்க கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரின் அந்த மீட்பு செயல், ஆண்டவரின் பாடுகள், இறப்பு, தியாகம், இவை அனைத்தும் ஆண்டவரோடு நம்மை இணைத்து வைத்திருக்க வேண்டும். அவருக்காக வாழ நம்மை உந்த வேண்டும். அதுதான் ஆசீர்வாதமான ஒன்று. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் உண்மை நிலையை, மீட்புக்காக ஆண்டவர் தன்னை கையளித்த நிலையை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிறார்கள், அவரோடு இணைந்திருக்கிறார்கள், உண்மையை கண்டு கொள்ளுகிறார்கள், மீட்பினை அனுபவிக்கிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னோடு நீர் உறவாடுகிறீர், என்னோடு பழகுகிறீர், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்விலே வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டம், உண்மைத்தனம், மீட்பு, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஒரு நிலை என்னை உருமாற்றட்டும். என்னுடைய சிந்தனை உம்பால் திருப்ப ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து உம்முடைய உண்மை தன்மையிலே என்னை நிலைத்திருக்க செய்து மீட்பினை எதிர்நோக்கி இருக்க எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.